அதுக்கு ஒரு கம்சங்க ஆட்டு வரி மாட்டு வரி கோழி வரி குஞ்சி வரி பிறந்தாலும் கம்சம் உண்டு பிறந்தாலும் மக்கள் இறந்தாலும் கம்சம் உண்டு கஞ்ச கம்ச ராஜமன்னே அவனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். யாரு யாரு யாரு? அப்படி இருக்க மூத்தவா பூதகி. பூதகி பூத பிசாசு மாதிரி இருப்பா. சொல்லுவாங்களா என்ன மாதிரி பூத மாதிரி தலைவாசல் இருக்கா? பூத பிசாசாலா இருக்கா? இளைய மகன் வடி இந்த பூத பிசாசு மாதிரி இருக்காளே. ஆமா. இளைய தங்கச்சி இருக்காளே தேவகி. தேவகி அம்மா அவ அழகு நிறைந்த பெண்ணு. அப்பா பூதகியானவா 7 மலை உயரம் 200 அடி அகலம். 200 அடி வெவளாமரம் மாதிரி அவளுடைய கை காலு. உத்தர தூணா இருக்கும். பனைமரத்தையே புடுங்கி பிரசன்னு பல்லு தேப்பாளாம். அப்ப எவ்வளவு பெரிய உயரத்துல இருப்பான்னு பாருங்க. அந்த அறைக்கு எப்படி இருப்பா? இதை பார்த்தான் கம்சராஜன். ஆமா. நம்ம தங்கச்சி பூதகி இருப்பதை கண்டு மக்கள் பார்த்தாங்கன்னு வைங்க. ஆமா. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் போயிரும். ஏன்னா பணமாசை கொண்டு வந்து தலைவாசல் இருப்பாளா? கஞ்சத்துல அப்படி ஒரு கஞ்ச. ஆமா. அவன் முன்னால யாரும் கை வீசப்படாது. சரி. அரைக்கீரை வைக்கப்படாது. அழுக்கி நடக்கப்படாது. செப்பு குடத்துல தண்ணி கொண்டு வரக்கூடாது. காலில் செருப்பு போடக்கூடாது. கொடை பிடிக்க கூடாது. தலப்பா கட்டக்கூடாது. அப்படி கட்டினா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரியை போட்டுருவான். ஆட்டு வரி மாட்டு வரி கோழி வரி குஞ்சு வரி பிறந்தாலும் கம்சம் இறந்தாலும் கம்சம். அத்தனைக்கு கம்சம் கொடுக்கணும். அடுத்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பெண்ணு வந்தாலும் அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு பெண்ணு போனாலும் கம்சம் கொடுத்தே ஆகணும். மொய் பணம் மொய் பணம் இல்ல ஊர் பணம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஊர் பணம் கேட்டா பொண்ணு அழைச்சு கொண்டு போக முடியும். அப்பேற்பட்ட கம்சராசனுக்கு ஆமா இந்த ஊர்ல உள்ள நல்ல தண்ணி கிணத்துல எல்லாம் நஞ்சை இடிச்சு விஷத்தை கலந்துருவான். பாசாங்கத்தை சண்டால பாவி கம்சா. அப்பந்தான் அவனுடைய கோட்டைக்கு தண்ணிக்கு வருவாங்க. ஒரு குடத்துக்கு இத்தனை ரூபான்னு வாங்குவாங்களாம். அது வடிகட்டி கொடுப்பான் ஐயா அந்த காலத்துல. அப்படியா? அந்த தண்ணிய கூட வடிகட்டி ஏன் கொடுக்காமனா அதுல என்னவும் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பாக்கத்தான். இந்த வெள்ளி தங்கம் எல்லாம் ஒட்டிக்கிட்டான்னு பாக்கணும்ல. அப்பேற்பட்ட கம்சராஜனுக்கு பூதகியை பார்த்தான். இவள் இருந்தா நாமளுக்கு மக்கள் கம்சம் தர மாட்டாங்க, பணம் கொண்டாந்து கட்ட மாட்டாங்க. ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டினா அதுக்கு குமரி மடம்னு பேர் வச்சான். அதுல போய் உட்காருன்னு அடைச்சு வச்சுட்டான் போய். பூதகி எப்ப எனக்கு ஆபத்து வந்தாலும் நீ அப்ப வந்து உதவணும்னா. ஆமா. கம்சராசனுக்கு இன்னொரு தங்கை இருந்தா. யாரு? தாளக்காரர மாதிரி அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த தேவகி பெண் கூடியா இருக்காளா? அந்த தேவகி அம்மா கம்சன் தங்க அழகுலா. அவனுடைய தங்கை எப்படி இருப்பா? கம்சனே யாருக்கெல்லாம் அழகுன்னு சொல்லுவாங்க. அப்ப கம்சன் தங்கச்சி எப்படி என்ன அழகுல இருக்க மாட்டா? இளைய தங்கையாகப்பட்ட தேவகியானவா அவ பெண்ணுக்கான பெண்ணழகி. பெண்ணுக்கு பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி. கண்ணுக்கு கண்ணழகி அந்த தேவகியா. காது மூக்கு வடிவழகி. சிகப்பழகி செந்தூர பொட்டழகி கம்சன் தங்க தேவகியா. அவ வங்கி தலையழகி ஆடாமல்லி நிறமழகி கோரணல்ல தலையழகி மோக
வட்டழகும் வட்டழகும் பொட்டழகும் போடு 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 வடிவழகும் நிறமழகும் அழகிலே சிறந்தவளாம் அம்சத்தில உயர்ந்தவளாம் அந்த தேவகிய பெண்ணவளும் அவள் 16 வயதுக்குள்ள பக்குவதி பெண்ணாகி பூத்திருந்த நிறைந்திருந்த புஷ்பவதி புஷ்பவதி அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு 16 வயது பருவ மங்கையா இருக்கிறா கம்சன் தங்கை இளையவள் தேவகி பெண்ணுக்கு பெண்ணா இருக்காளா கம்சராஜ என்ன எண்ணுகிறான் தங்கச்சி மூத்தவளைத்தான் கட்டி கொடுக்க முடியல காலகாலத்துல இவளையாவது காலகாலத்துல ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து நம்ம கைபிடித்து கொடுத்து கல்யாண கோலத்தை நம்ம கண்ணால பார்க்கணும் ஆமா அப்ப அந்த காலம் அந்த கேமரா இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல இது மாதிரி யாது பாருங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கு ஆமா 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 இதுவும் இல்லைன்னு செல்ல வேற எடுத்துக்கிட்டுதாங்க ஆமா இந்த கேமரா செல்போனு இதெல்லாம் அப்பம் கிடையாத காலத்துல அந்த அறியாத காலத்துல ஒரு பெண்ணை போட்டா வரையணும் அப்படின்னா என்ன ஓவியம் வரையக்கூடியவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் இந்த தெய்வத்தை எல்லாம் அலங்காரம் செய்தாங்களா இந்த மாதிரி ஓவியம் வரக்கூடிய சித்தர்கள் சித்திரம் வரையக்கூடியவங்க ஆமா அப்படி ஓவியரை கொண்டு வந்து கம்சராஜன் தேவகியே ஒரு அரண்மனை அறைக்குள்ளே விட்டு சரி வாசலுக்கு நேர ஒரு திரைய போட்டு இப்படி பெரிய திரை கட்டி போட்டு திரைக்கு உள்ள தேவகி திரைக்கு வெளியே ஆமா ஓவியர் ஆமா அவ கம்சராஜன் ஓவியரை கூப்பிட்டு சொன்னா ஓவியரே என்ன என் தங்கைய ஒரு 4 போட்டா நச்சுன்னு வரைஞ்சு கொடு ஆமா அழகா இருக்கணும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும் போட்டா வரையும் போது என் தங்கச்சிய நீர் நேர பார்க்கப்படாது கண்ணை நோண்டி போடுவேன் அவளுடைய திருவழகல் அவளுடைய நிழலை திரையில தான் பார்க்கணும்னா ஆமா அதுக்குத்தான் இன்னைக்கு தெய்வத்துக்கு கூட அலங்காரம் பண்ணும் போது திரை போட்டுருந்தாங்க பார்க்கப்படாதுன்னு தான் அதான் திரை கட்டி அலங்காரம் பண்ணுது ஆமா அத யாரும் பாத்துற கூடாது என் தங்கையுடைய அழகை நீ திரையிலே பார்த்துதான் சரி ஓவியம் வரையணும்னா சிற்பங்கள் வரையணும் 4 ஓவிய போட்டோ வரைந்தார்கள் ஆமா இந்த 4 ஓவிய போட்டோவை எடுத்து 4 மந்திரி கையிலே கொடுத்தார் ஓ 4 மந்திரி கையில கொடுத்தாரா ஓ நீங்க 4 பேர் வாங்க ஆமா ஏ 4 பேர் வாங்கப்பா எந்திங்க ஆமா 4 பேர் 4 யானைய வச்சுக்கோங்க எவனா சவாரி போட்டு போணும்ல அப்ப இந்த புல்லட்டு பைக்கு ஈகல அப்ப கிடையாது இல்லட்டா நடந்தா போனேட்டு ஆனை எல்லாம் போவாங்க 4 யானை சுமக்கக்கூடிய பொன்பொருளையும் வச்சுக்கோங்க போற இடத்துல சாப்பாடு வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்கு எதுக்கு சொல்லுதேன் 8 நாளைக்குள்ள 8 நாளைக்குள்ள என் தங்க தேவகைக்கு ஏத்த மாப்பிள்ளை இங்க வரணும் மாப்பிள்ளை தண்டிக்கு தரமா போட்டாவா பாத்தீங்களா அழகா இருக்கு பாட்டா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு பொண்ணு எப்படி இருக்கா பொண்ணு அழகாத்தான் இருக்கா பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை வேணும் ஆமா பொண்ணுக்கு பொருத்தமா ஏ மந்திரி ஆள் எப்படி இருக்கணும் தெரியுமா ரொம்ப வளர்த்தி ஆகாது ரொம்ப குள்ளமும் ஆகாது சரி ரொம்ப தடியும் ஆகாது ரொம்ப பொடியும் ஆகாது சுத்த கருப்பும் ஆகாது சுத்த வெள்ளையும் ஆகாது இப்படி ஒரு மாப்பிள்ளையை 8 நாளைக்குள்ள கொண்டு வரணும்னா இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க போய் பார்க்க மாப்பிள்ளை எங்க போய் பார்க்க மாப்பிள்ளை வந்து தேடி தேடி போனா ஒவ்வொரு நாடா போனும் ஒவ்வொரு தேசமா போனோம் மாப்பிள்ளை எப்படி கேட்டான் கம்சராஜன் எப்படி கேட்டான்
ஆ ஆ அப்ப தண்டிக்கு தரமா உள்ள மாப்பிள்ளை காக்காரு. அப்ப தாளக்கார மாதிரி மாப்பிள்ளைய பாப்போமா? இப்படி மாப்பிள்ளை எல்லாம் கொண்டு போக கூடாது. அந்த பொண்ணுக்கு பொருத்தமா உள்ள மாப்பிள்ளை ஒண்ணு. அப்ப வாங்க சேர நாட்டுக்கு. ஆமா, மந்திரியும் ஓடி வந்து ஆனை மேல அமர்ந்து கொண்டு மாப்பிள்ளைய தேடி மலையாள தேசத்துக்கு சேரநாடு சேரநாடு தன்னதற்கு மாறாறு மந்திரியும் சேர நாட்டிலே வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தார்கள். மாப்பிள்ளை ஆள் ரொம்ப அரிச்சந்திர மாதிரி இருக்காரு. ஆனா மாப்பிள்ளை வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டாரு. கண்ணும் தெரிஞ்சா தானே. ஆமா சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு சரியாக பார்வை பிடிக்கல. திருநெல்வேலிக்கு அரவந்து கூட்டு போனவரா இல்லையா? 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. அப்ப அவருக்கு மாலை கண்ணா? மாலை கண்ணு. அதனால இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா கம்சராஜன் நம்ம கண்ணை பிடுங்கி வச்சிருவான். அப்ப எப்படி போனோம்? அங்க ஒரு வாரம் தங்கினாங்க. சரி, ஒரு யானை சுமக்கும் பொன்பொருளும் காலியாச்சு. அதையும் கரையமாச்சு. ஒரு யானையும் கரையமாச்சு. அதையும் வித்துட்டாங்களோ? ஆமா, வம்பன் சொத்து வீணே போட்டுமே. ஆமா, அடுத்து எங்க போகலாம்? இந்த நாடு போகலாம். வடக்கே வடநாட்டுக்கு போகணும், சோழ தேசத்துக்கு. சோழ நாட்டுக்கு போகணுமா? சோழ தேசத்துல வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாரு. சரி, மாப்பிள்ளை அதை விட ரொம்ப அழகா இருக்காரு. மாப்பிள்ளை கண்ணு கண்ணு பார்க்க முடியாத அழகு. ஆனா என்ன தம்பி? ஓ ஏ தாளக்காரனே, என்ன என்ன உங்க ஊர் என்ன, பேரு என்ன? எனக்கு பம்பளி. கற்பியா பட்ட பேர் மொட்டையா. அப்ப இவருக்கு நல்லா காது கேக்கு. இந்த வழியா சிவலக்கால போச்சா? சிவலக்கால போச்சா? இல்ல, மாடு 2 கண்ணுக்குட்டி போட்டுருக்கு. அப்படியா? அப்படி அவர் மாடு 2 கண்ணுக்குட்டி போட்டிருக்கான். இல்ல, சரியா வந்து காது அவரு கேட்காது. ஆமா, ஓ பசா. ஓ அப்படி இருக்கு. அப்படி கிடையாது, எசடி கிடையாது. அவருக்கு வந்து காது கேட்கான நம்ம என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியாது. ஆமா, நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு. தம்பி, ஓ உங்க பேர் என்னையா? அப்படியா? ஐயோ, காது இவருக்கு காது கேட்கல போலுக்க. ஆமா, அப்ப இவரை கொண்டு போனா நம்ம காத்த ஸ்பீக்கர் அவுட் ஆயிரும். ஆமா, அப்ப வாங்க என்ன பாண்டிய நாட்டுக்கு போவோம். பாண்டிய நாட்டுக்கு? பாண்டிய நாடுனா நம்ம நாடு. ஓ, இந்த நாடு தானே. மாப்பிள்ளை கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. ஓ, கருப்பா இருந்தாலும் கட்டி வைரமா இருப்பாங்களா? ஆமா, கருப்பெல்லாம் கட்டி வைரம். அந்த காலம் சொல்லி வச்சிருக்காங்க. பாருங்க என் தம்பி எப்படி இருக்காருன்னு. என்ன அழகா இருக்காரு, சிரிச்ச முகமா. ஆமா, அந்த காலம் சொல்லுவாங்களா? இப்ப வைரம் பாஞ்ச கட்ட வெள்ளையெல்லாம் வெறும் சொல்லம்பாங்க. ஆமா ஆமா, அதனால பாண்டிய நாட்டுக்கு வருகிறார்கள். ஆமா, ஒரு பக்கம் வந்து மாப்பிள்ளைய பார்த்தா என்ன வாய் பேச மாட்டுக்கு. ஓ, வாய் திறக்க மாட்டுக்காரு. மற்றொரு பக்கம் மாப்பிள்ளைய பார்த்தா கை கால ஊனமா இருக்கு. ஆமா, பார்த்தாரு மந்திரிமார்கள். அடய்யோ, மாப்பிள்ளைய தேடி 8 நாளா அலையுதம் கிடைக்க மாட்டுக்கு. எத்தனையோ நாடு போயிட்டோம். அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது, இல்லைன்னா ஆகாம இருக்கு. வாங்கயா போகலாம். நமக்கு என்ன ஆச்சு? மந்திரிமார்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து அருமையா கமச மன்னா வார்த்தை ஒன்று சொல்லை கேளும். மாப்பிள்ளைய தேடி எல்லோ போகாத இடமும் இல்லை, போகாத இடமும் இல்லை, மாப்பிள்ளையை பார்க்காத வியாசம் இல்ல. போடு 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 மாப்பிள்ளையும் கிடைக்கலைய. மந்திரியும் சொன்ன போது மன்னன் கம்சன் எது சொல்வான்? ஏ மந்திரி, மாப்பிள்ளைய தேடியும் கிடைக்கலையா?
ஆமா. அப்ப என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? கல்யாணம் நடக்குமா நடக்காது என்று அது எங்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? அதான பார்த்த. அதுக்கு சோசியரை தான் கூப்பிடணும். சோசியார ஒண்ணு வந்து பார்க்க முடியும் சாதத்தை. அப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல எத்தனை சோசியங்க இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அறிக்கை கொடுங்க. கரூர் பட்டணத்துல நம்ம நாட்டுல 1000 சோசியர் இருக்கார்கள். உடனே அடிங்க பறையோசை. உடனே பறையோசை அடிக்க சொன்னாரு. பறையோசை அடிங்கப்பா, மாப்பிள்ளைய கூப்பிடுங்கப்பா. ஆமா. பறவைச்ச சத்தம் கட்டி அந்த சோசியரா வீட்டுல இருப்பாரு ஐயா. இந்த பறவைச்சைக்கு வரலனா கமிஷன் கழுத்தை அறுத்துருவானே. அப்ப அதுக்கு பயந்து வராம இருப்பாங்களா? வந்துருவாங்க. சத்தம் கொடுக்க வேண்டி எட்டி வந்து நிற்பாங்களா? வராம இருந்தா நம்மள என்ன பண்ணுமா? கம்சராஜனுடைய ஆட்சியில 1000 சோசியர் இருக்காங்க. ஆமா. எத்தனை பேரு? 1000 சோசியர் இருக்காங்க. இவர் அடிச்ச பறையோசையில 999 பேர் வந்துட்டாங்க. வந்த சோசியர் என்ன சொன்னாங்க? ஒருத்தங்க பேசுதாங்க. ஆமா, ஏன் ஜாதகத்துல அப்படி இருக்கும்? ஓ நமக்கு எந்த ஊரியா? இந்த ஊரியா பக்கத்து ஊர் தான். ஆமா, ஏன் ஜாதகத்துல எப்படி இருக்கும்? அப்படியா? வான் ஜாதகத்துல அப்படி இருக்கும். நம்ம சொன்னா எல்லாரும் ஒண்ணு போல சொல்லிடணும். திருநெல்வேலி. உனக்கு எந்த ஊரியா? ஓஹோ, எங்க வேணா வடாரா? உனக்கு எந்த ஊரு? ரெட்டியார்பேட்டை. ஆமா, எங்களுக்கெல்லாம் வழி எட்டி. எங்களுக்கு பேக்க மலை. அப்படியா? ஆமா, நம்ம எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். உம்மை பார்த்தா ஜோசியம் நல்லா சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா. ஏன் ஜோசியம் சரியா சொல்லாது? ஆமா ஆமா. அதனால கம்சராஜன் ஒருவர் மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தங்க இருக்கும்பாங்க. அந்த ஜோசியம் தெரியும். நம்ம தலைய அறுத்துற போறாரு. ஆமா ஆமா. அதனால வந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணு போல போய் சொல்லிடுவோமே. எவனா வந்தவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லணும். மாப்பிள்ளை இல்லன்ட்டு போயிருவோமே. பொய் சொல்லணும். அத்தனை பேர்களும் வந்தார்கள். ஜாதகத்தை பார்த்தார் கம்சராஜா. உங்க தங்க தேவகைக்கு ஏத்த மாப்பிள்ளை தேசத்துல இல்லன்னு நீங்க கவலைப்படாதங்க. ஆமா, உங்க தங்கச்சிக்கு கல்யாண யோகம் இப்போதைக்கு இல்ல. ஓ, கல்யாண யோகம் கிடையாதோ? மாப்பிள்ளையே இல்லைன்னார். மாப்பிள்ளை வரமா ஆட்டாரு என்று சொன்னார் சோசியர் எல்லாம். ஐயா, ஒண்ணு போல சொன்னாங்களேன்னு சந்தோஷத்துல அத்தனை பேருக்கு வெகுமதி அள்ளி அள்ளி கொடுத்தான். அள்ளி கொடுக்கான 1000வது சோசியர். ஆமையோ, அந்த காலத்திலேயே உண்மைக்கு மதிப்பு இல்லைன்னு இருக்கு. ஆமா, உண்மைதானே? கிடையாது சொல்லுவாங்களா? பொய் சொன்னா தான் சம்பளம். ஆமா, உண்மையை சொன்னா கிடையாது. இவங்க எல்லாம் பொய் சொன்னாங்க, வெகுமதி அள்ளி கொடுத்தான். கம்சராஜா. 1000வது சோசியர் வருகின்றார். ஆமா, காசி பாப்பான் கல்யாணி ஆச்சி. அந்த காசி பாப்பானும் கல்யாணி ஆச்சியும் அவர் 2 பேருக்கும் அன்னைக்கு பார்க்க 60ஆம் கல்யாணம். 60 மருமாலை சூடுதாவோ? ஐயா, ஐயர் ஆட்சிக்கு 2 முடிச்சு போட்டாங்க. 2 முடிச்சு தான் போட்டாரு. 3வது முடிச்சு போடணும். கம்சன் அனுப்பிய ஓலை போய் கையில விழுது. கம்சன் அனுப்பின மரண ஓலை கை. அடியே கல்யாணி, கல்யாணி, கம்சன் கோட்டையில இருந்து ஓலை வந்திருக்கம்மா. ஏன்னா உங்களுக்கு என்ன ஓலை வந்திருக்கு? இந்த ஓலைய பார்த்தா மரண ஓலை மாதிரிதான் தெரியுது. படிச்சு பார்த்தாருல. நான் இப்பமே போகலனா என் கழுத்தை அறுத்துருவாண்டி. சண்டாள பாவி கழுத்தை அறுத்துருவானோ பாருங்கண்ணா. ஏன்னா நீங்க கம்சராஜன் கோட்டைக்கு போறேளே. ஆமா, நேக்கு 2 முடிச்சு போட்டேளேன்னா சரி, இன்னொரு முடிச்சு யாரு போடுவா? அட பார்வதி, என் உயிருக்கு தலைக்கே ஆபத்து வந்திருக்கு. அடி சண்டாளி பாதவதி. ஆமா, கல்யாணி, கல்யாணி, ஐயரே ஆத்துல போறாராம், என் ஆட்சி குடும்பி போதுன்னு கவலைப்பட்டாளா. நீ கவலைப்படாத பாதவதி. ஏமனா என்ன அக்கரகாரத்துல ஆமா, இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது நம்மளுக்கு ஒரு கடமையை செய்யணும் அப்படின்னா பிள்ளைகள் தான் செய்வாங்க. ஆமா ஆமா ஆமா. ஐயர் போயிட்டாங்கன்னா ஆட்சிக்கு தான் அங்க மொட்டை அடிப்பாங்களாம். அதனாலே அம்மா என்ன வந்தா சேர்த்துக்கோ, தள்ளு, வரலன்னா விட்டு தள்ளு. ஆமா, அம்மா என் கல்யாணி, கல்யாணி 8 நாள் பொறுத்திருந்து பாரு அம்மா. 8 நாள் கழிச்சு நான் வரலனா தலைய மொட்டை அடிச்சுக்கோ, தாலிய கலட்டிக்கோ, வெள்ள உடுத்திக்கோ, நீங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. அப்ப கல்யாணி, சுவாமி நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதங்க. அப்படிலாம் சொல்ல கூடுமா? சூரியன் உதிப்பது பொய்யானா? சூரியன் உதிப்பது பொய்ன்னு சொன்னா சூரியன் உதிப்பதுமே பொய்யே. ஐயோ
பொய்யேயானா சொல்லும் சோசியம் அதுவும் எங்கே பொய்யே ஆட்டோ சாமி பொய்யேயானா இங்க சோசியம் சொல்லுவதும் அங்க சந்திரன் உதிப்பதுமே பொய்யேயானா ஐயோ பொய்யேயானா சாமி ஜாதகம் சொல்லுவதும் பொய்யே பொய்யே ஐயா பொய்யேயானா நீங்க சாதகம் சொல்லுவதும் பொய்யே ஆட்டோ சந்திரன் உதிப்பது பொய்யானா சொல்லும் ஜாதகமும் பொய்யாகும் சூரியன் உதிப்பது பொய்யானா நீங்கள் சொல்லும் சோசியமும் பொய்யாகும் எல்லாமே பொய்யாவட்டுமா போயிட்டு வாங்க எல்லா ஆத்துனா என்று பஞ்சாங்கத்தை எடுத்து கையில் கொடுத்தார் ஆமா காசி பாப்பான் வேதியர் வருகின்றார் கம்சராஜனுடைய கோட்டையிலே கம்சம் கோட்டைக்கு ஓடியாரே கம்சமன்னா அழைத்த காரணம் என்ன ஆமா என் தங்கை தேவகி ஜாதகத்தை பார்த்து சொல்லுமியா இந்த பூத்த குறிப்பு வச்சு ஜாதகத்தை பார்த்து சொல்லும் ரெண்டு ஜாதகத்தை வச்சு பாக்காரு இந்த செம்மத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா கல்யாணம் நடக்குமா நடக்காதா சேமமா சொல்றேன் ஆமா கல்யாணம் நிச்சயமா ஆகும் நடக்குமா ஆமையா என்ன வந்த சோசியர் போறான் கல்யாணம் நடக்காது கம்சமண்ணா என்ன மாப்பிள்ளை 8 இல்ல ஆமா 8 நாளுக்குள்ள வந்துருவாரு 8 நாளுக்குள்ள வருவாரா இவர் சோசியரு பொய் சொல்லுகிறா வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளை இல்லன்னு போயிட்டாங்க வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க உமக்கு மட்டும் 8 நாளுக்குள்ள எங்க இருந்து வராங்க சாதகத்துல அப்படி யாரங்க வாருங்கள் இங்க உண்மையை சொன்னாரோ பொய் சொன்னாரோ ஆமா வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளை இல்லைனாங்க இந்த சோசியரு 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை வந்துருவாருன்னு சொல்றாரு அப்ப பொய் சொல்லுதாரோ மாப்பிள்ளை வாரத வரைக்கும் பிடிச்சாடா ஓ மந்திரி ஓ வாரமியா அந்த கல்லறைக்குள்ள பிடிச்சு அடையும்னா இருட்டு கல்லறை இருக்குல்ல பொய் சொன்னவங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை கொடுத்து போய் சொல்லிட்டார் அள்ளி வீட்டுக்கு போய் சொல்லிட்டார் கொடுத்துட்டு உண்மையை சொன்னவங்கள பிடிச்சு அடைக்காரு பாத்துக்கோ இருட்டு கல்லறைக்குள்ள இழுத்து கொண்டு அடைத்தார் பாப்பானே அந்த கல்லறைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கு பாம்பு பச்சை தேளு நட்டுவக்காளி அந்த உயிர் பிராணிகள் எல்லாம் அதுல இருக்கலாம் மாமா இத்தனை நாளும் கடந்தா வருது பாம்பு திடுக்குன்னு பயப்படுவாரு மசுமந்தம் கிடைச்சாலே நம்மளால தாங்க முடியாதா மசுமந்தம் கிடைச்சா தாங்க முடியுமா முடியாது வேதியர் பார்த்தார் என்ன பகவானே பரம்பொருளே ஆண்டவா பாம்பு கடித்தால் கூட விஷம் ஏறாது பாப்பானுக்கு பாலாப்புறம் மசுமந்தம் கிடைத்துதானா பாப்பானுக்கு ஐயருக்கு ஆமா கொசு மசுமந்தம் கடிச்சா அவங்களால தாங்க முடியாது மேல ஊரா தக்காளியா பொத்து வடி ஏன் தெரியுமா என்ன காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பட்டை அடிச்சு நெத்தில பட்டையும் பொட்டும் போட்டு ஆமா பச்சரிசி சாப்பாடு பொங்கி கட்டி தயிர் தேங்காய் சட்டினி ஊறுகாயோட நெய் முட்டை நல்ல முங்க சாப்பிடுவார்ல கை முட்டை நெய் ஆமா அப்படி அந்த சாப்பிட்ட உடம்புக்கு அப்ப மசுமந்தம் கிடைச்சா மேல தாங்காது நம்மெல்லாம் சைவமா அவங்க சாப்பிடுதாங்க ஆமா நம்ம அசைவமா சாப்பிடுதோம் நம்ம ஒரு நாளைக்கு 2 குவார்டர் அடிப்போம் கடையில முட்டை ஆம்லெட் சாப்பிடுவோம் வீட்டுல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுவோம் நம்ம மேல கொசு கடிச்சு வச்சுக்கோங்க தோல் நம்மளுக்கு வலுத்து போச்சு ஆமா கொசு கடிச்சா கொசு தான் சாவும் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது நம்ம ஒட்டவே ஒட்டாது நீங்களே ஒரு டெங்கு தானே ஆமா என்ன செய்ய முடியும் அப்ப நம்ம மேல ஒட்டாது அவங்க அப்படி இல்ல ஆமா பச்சை தண்ணி குளிப்பு பச்சரிசி சாப்பாடு சைவம் சாப்பிடக்கூடியவங்க ஆமா அவங்க மேலெல்லாம் இழந்து போய் இருக்கும் பாத்துக்கோங்க நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அதனால இந்த மசுமந்தா அவங்கள கடிச்சா அவங்களால தாங்க முடியாதான் தாங்க முடியாதா அதுக்குத்தான் வேதியர் பயப்படுதாரு பாம்பு பச்சி தேளி நட்டுவக்காளி மசுமந்தம் கடிச்சா கூட எனக்கு விஷம் இல்ல அந்த பாப்பானுக்கு இந்த கொசு கடிச்சா என் நிலைமை என்ன ஆகும் இப்ப மேல ஊரா பொய் ஆஞ்சி தக்காளியா பொத்து வடிச்சிருமே
அப்ப எத்தனை ஊசி போட்டாலும் தாங்காதுல. வேதியரோ அழுது புலம்பினார். ஆமையா 8ஆம் நாளைக்குள்ள ஆமா மாப்பிள்ள வாரத வரைக்கும் பச்சை தண்ணி கிடையாது. பாப்பா நான் கல்லுக்குள்ள அடைச்சு கொண்டு இழுத்து அடைச்சு. 8வது நாளையில யார் வாரா? வாராரு மாப்பிள்ள வடக்கிருந்து வாராரு. மாப்பிள்ள ஆளு எப்படி வராரு தெரியுமா? எப்படி வராரு? அந்த காலம் மோட்டார் கீட்டார்லாம் கிடையாது, ஆட்டோ 2 வீலர்லாம் கிடையாது, ஆமா கார் எல்லாம் கிடையாது. மாப்பிள்ள வந்தாருன்னா எப்படி வருவாருங்க? அந்த காலம் மாப்பிள்ளை வந்து அலங்காரம் பண்ணி விட்டு வில்லு வண்டி எல்லாம் கூட்டு வருவாங்க. மாட்டு வண்டியில அப்படி கூடு வண்டி இருக்கா, வில்லு வண்டி, அதெல்லாம் மாப்பிள்ளை அழைச்சு வரணும், பொண்ணை அழைச்சிட்டு வரணும். மாப்பிள்ள எப்படி வராரு? மாப்பிள்ளை வாராரு மாட்டு வண்டியில. மாப்பிள்ளை வாராரு மாட்டு வண்டியில. பொண்ணு வாரா பொட்டு வண்டியில. பொண்ணு வார பொட்டு. ஏ பொண்ணு பெற்ற அம்மா வார மொட்டை வண்டியில. ஏ மொட்டை மாமா, ஆமா உங்க வண்டியிலே வந்தா பொண்ணோட அம்மா. ஆமா மொட்டை வண்டியில என்னன்னு கேட்கணும். அந்த மொட்டை வண்டிக்கு வந்து சைடுல ஊனி மலை இருக்காது. ஓ அந்த மொட்டை ஊனி இருக்காதுல, அந்த மொட்டை வண்டியிலயா? ஆமா. மாமா பேரு மொட்டைசாமியா, அவர் வண்டியில தான் வந்தாளன்னு பார்த்தேன். அப்படி கிடையாதுண்ணா, மொட்டை வண்டியில சாதாரணமா வந்திருக்கா. ஓ ஆமா, இந்த வில்லு வண்டி கூண்டு இல்லாத வண்டியில. அது பேரு மொட்டை வண்டி இருக்கட்டும். ஆமா, பொண்ணை பெத்தவங்க என்ன மொட்டை வண்டியில வந்தாலும், நடந்து வந்தாலும், எங்க வந்தாலும், சைக்கிள்ல வந்தாலும், ஆமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? மாப்பிளைய பெத்தவங்களுக்கு தெருக்கடை, பொண்ணை பெத்தவங்களுக்கு தான் அடுக்கலை. இந்த மாப்பிளைய பெத்து கொடுக்கல கிளவி சமந்தாரி வந்தாலும் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ள விட மாட்டான். மர்மவா விட மாட்டா. எங்க ஆத்தா வந்திருக்கா வெளியூர்ல இருந்து, கிளவி வீட்டுக்குள்ள வந்துடாதம்பா. மர்மவா சொல்ல வேண்டாம். ஆமா, சமந்தாரி ஒரு கட்டப்பைய கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நடை ஏறிட்டான்னா நேர அடுக்கலைக்கு வந்துருவா. மாப்பிளைய பெத்த சமந்தாரி பொண்ணும் போல சேலைய உதறி சொருகிக்கிட்டு வெளியில வந்துட வேண்டியதான். மேல வீட்டு கேட்ட ஏக்கா, பக்கத்து வீட்டுக்காரி கேப்பா, என்ன இப்படி வந்துட்ட? என்ன சமந்தாரி வீட்டுக்குள்ள போறா, நீ வெளியில வந்துட்ட? அப்படி திரி வச்சு விடுவா. தெரியாதான ஒரு வாரத்துக்கு என்னமெல்லாம் சொல்ல போறாலும் அவட்ட ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு திருநாதாமட்டியோ ஆமாட்டியோ அடுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லுவல்ல, வீட்டுக்குள்ள போக மாட்டா. அதாவது ஏமனா என்ன, மாப்பிளைய பெத்தவங்க என்னைக்கும் அவங்க கூடயே சரி இருப்பாங்க. எப்பதான் மாத்தைக்கு ஒரு பொண்ணை பெத்து கொடுத்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே வராங்க ஐயா. விருந்தாடி மாதிரி வருவா. அத புரிஞ்சுக்கணும்ல முத. சொல்லணும்ல அப்படி. அதனால மாப்பிள்ளை எங்கிருந்து வராரு? மாப்பிள்ளை எந்த நாட்டுல வராரு? சூரநாடு தன்னாதிலே சூரராஜன் சூறாவள்ளி பிச்சை எடுத்த திருமகனா, அவன் பெயரோ வாசுதேவன். வாசுதேவன் ஜனித்த 6 மாதமாச்சு அப்பா போய் சேர்ந்துட்டார். பிறந்த 6 மாசமாச்சு பெத்தவளும் போயிட்டா. அடுத்த வீட்டுல இட்லி விற்கும் பாட்டி சூரராஜனுக்கு சின்னாத்தா. அப்படியா? இவனுக்கு சின்ன பேத்தியா. அவ எடுத்து வளர்த்தா 6 வயசு வரைக்கும். ஆமா ஐயா, படக்குன்னு படுத்தா பொடுக்குன்னு போயிட்டா. பாவி என்னைக்கு தாயார் வயிற்றுல சண்டாள பாவி சனிச்சானோ ஐயா போயிட்டா. பார்த்தான் வசுதேவன். ஆமா, சனித்தம் தந்தை மாண்டு போனார், பிறந்தம் தாய் மாண்டு போனா, பெத்தவாளும் போய் சேர்ந்துட்டாள. 6 வயதுல எடுத்து வளர்த்த பாட்டியும் போயிட்டாள. நமக்கு அக்க உண்டா பக்க உண்டா? இனி நம்ம யாருக்காக இங்கு உயிர் வாழணும்? உயிரோடு இருக்க கூடாது. அக்கம் இல்ல பக்கம் இல்ல, பக்கம் இல்ல, ஆதரிக்க யாரும் இல்ல, யாரும் இல்ல, தாயும் இல்ல தகப்பன் இல்ல, தகப்பன் இல்ல, தற்காக்க ஒருவர் இல்ல, தாமதிக்க பூமி இல்ல, நம்ம ஆண்டிடணும் மடிதிடணும், மரணமாகி போயிடணும், செத்திடணும், நம்ம செத்திடணும் மடிதிடணும், பஞ்சபலோகம் கடலுக்குள்ள மாள வாரான். கடல் கரை தன்னாதில
கடல் அரசன் கடல் ராணி மன்னவனும் தேவியும் கடல் அரசனுக்கும் கடல் ராணிக்கும் பிள்ளை இல்லை. அவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடையாது. வசுதேவன் மாண்டு மடிய வேண்டும் என்று கடலுக்குள் இறங்கினான். வாசகி என்ற நாகம் அவனை அப்படியே சேர்த்து தூக்கி கடல் ராணி கையிலே கொடுத்தது. கையிலே கொண்டாந்து சேர்த்தது. பிள்ளை இல்லாத பேர்கள் பிள்ளையை வளர்த்து வந்தார்கள். ஆமா, பெற்ற பிள்ளைக்கு உத்த பிள்ளையாக வளர்த்தாங்க. அவனை வளர்த்து வசுதேவனுக்கு வயசு என்ன? வளர்த்து அதிகமாக்கி வயசு என்ன? 21. ஆமா, காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும் அப்படிதான் பேசியிருக்கா. கடல் அரசனை அழைத்தா, சுவாமி நம்ம மகனுக்கு வயசு 21 ஆச்சு ஐயா. ஆமா, பெண்ணும் பார்த்து காலகாலம் கல்யாணம் முடிக்கணும்னு பேசிக்கிட்டு தான் இருந்தா. ஆமா ஆமா, ஒரு வாத்து அள்ளி வாயில போட்டா. அதானுக்கு உருட்டினால சாப்பாடா ஐயா, படக்குன்னு போட்டா கடக்குன்னு இறக்குனா பொடுக்குன்னு போயிட்டா. அள்ளி வாயில போட்டா சோறை விக்கி தொண்டை விட்டு இறங்க மாட்டேங்க. அவளுக்கு சோறு விக்கி செத்தே போனா பாத்தியாளா. அப்ப அந்த மரணம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கும் கிடைக்காது. சோறு அள்ளி வாயில போட்டா நீங்க அப்படி சொல்லுதிய. ஆமா, எங்க ஊர்ல எங்க தாத்தா ஒரு ஆளு இருக்காரு. நம்ம அண்ணன் ஒரு மச்சான் ஒரு ஆள் இருக்காரு. சாதவக்காரங்க. எங்க அம்மா ஊர்ல. ஆமா, எந்த ஊர்ல? சரி, நாங்க பிறந்த ஊர்ல. ஆமா, அப்ப ஒரு தாத்தா இருந்தாங்க. இந்த தாத்தா சோறே சாப்பிட மாட்டாரு. தண்ணியத்தை குடிப்பாரோ? சோறு வச்சு கொடுத்தாலும் கரைச்சு தான் கொடுக்கணும். ஆமா, இட்லி கொடுத்தாலும் கரைச்சு தான் கொடுக்கணும். ஓ, கரைச்சு தண்ணியா கொடுக்கணும். அப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளு. ஆமா, ஏன் தாத்தா சோறே சாப்பிட மாட்டேக்காவோ அப்படின்னு. அப்ப எங்க ஆச்சி சொன்னா, ஏட்டி என்ன எந்த சாதவக்காரங்களோன்னு சாப்பிடும் போது சோறு விக்கி செத்து போகும்னு சொல்லிட்டாங்களாம். அதுல சோறு சாப்பிட மாட்டாரு. அதுல இருந்து தாத்தா சோறு சாப்பிட மாட்டேக்காரு. அந்த சோறு வந்து கன்னியா கரைச்சி அந்த பால் மாதிரி கடகடன்னு குடிச்சு விடுவாரு. அப்படி ஒரு சாவு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா, ஆமா, நான் 4 உருண்டை சோத்த முழுங்கிருப்பேன்னு பாட்டி வருத்தப்பட்ட. பாத்தியாளா? அப்ப அந்த மரணம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்காது. ஆமா, கொடுத்து வைக்குமா? கொடுத்து வைக்காது. ஆமா, ஆளுக்கு. ஆமா, நல்ல ஒரு ஆளுக்கா? நல்ல ஆளுக்கு தான் கொடுத்து வைக்குமா? ஆமா. அப்ப நாங்கெல்லாம் நார ஆளா இல்லனே. நல்லது செய்தா சொல்லுவாங்களா, ஆண்டவன் என்னைக்கு அழைக்காரோ அன்னைக்கு தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மரணம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்ப அத மாதிரி ஒரு உருண்டை அள்ளி வாயில போட்டா படக்குன்னு சிவம் அவளுக்கு பிரிஞ்சிருச்சு. பார்த்தாரு கடல் அரசன். ஆமா, சண்டாளா, அட பாதவத்தி, இனி நீ இருக்கப்படாது. ஆமா, நீ சனித்த. சரி, தாய் மாண்டு போனா, போய் சேர்ந்துட்டா. பிறந்த உன்னை பெத்தவா போய் சேர்ந்துட்டா. அப்புறம் 6 வயசுல உன்னை வளர்த்தவா போயிட்டா. ஆமா, 21 வயசுல என் மனைவியும் போயிட்டாளே. அவளும் போயிட்டாளா. இனி நீ இருந்த யானா என் உயிருக்கு ஆபத்தாகி விடுமடா. நீ இருப்பதை விட இறப்பதே மேல், போ வெளியே. பார்த்தான் வசுதேவன். இனி யாரு கூப்பிட்டாலும் நம்ம போக கூடாது. சமுத்திரத்தில் வாழ்வோம், சமுத்திரத்தில் வாழதில பாயுதான். சமுத்திரத்துல வாழ்வூன்றி வாழல பாய்ந்து நம்ம உயிரை மாய்க்கணும்னு வாரா. நம்ம யானை உயிரோடு இருக்கணும். அப்பா ஆகாய வாணியா, வாடா அப்பா வசுதேவா, வாடா அப்பா. வார்த்தை ஒன்று வசுதேவா. ஆமா, உனக்கு மரண யோகம் இல்லையப்பா. மரண ரோகம் கிடையாது. உனக்கு மாலை பூக்கும் யோகம் இருக்கப்பா. ஆமா, உனக்காக சரி உன் தாய் மாமா மகா சூரராஜனுக்கு ஆமா கம்சராஜனுடைய அப்பா கூட பிறந்தா அத்தைய கொடுத்திருக்கு. சரி, சூரராஜன் உட பிறந்தாலே ஆமா கம்ச அப்பா கட்டியிருக்கு. ஓ, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. ஆமா, அப்ப 2 பக்கமும் முறை பொண்ணு முறை மாப்பிள்ள. சரி, நீ கம்சனுடைய கோட்டைக்கு போனையானா, கம்சன் கோட்டைக்கு நீ போனேன்னு சொன்னா தேவகிய உனக்கு திருப்பூட்டி தருவாரப்பா. அந்த கரூர் நாட்டின் அரசாளம் ஐயா வாய்வு தேவே மகிமையால வசுதேவன் மாறார். கம்சங்கோட்டை வரவோ என்னை
என்னைக்குமே கீழக்கோட்டை வாசல்ல சூரியனை வணங்குவது வழக்கம். ஆமா. அன்று வசுதேவன் கீழக்கோட்டை வாசல்ல வந்து நிற்கின்றார். மாப்பிள்ளைய கண்டல்லவோ பாருமைய பாலகன எங்கிருந்து இங்கு வந்து ஊரு என்ன பேரு என்ன உங்க பேரும் உத்தவழி நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த உமக்கு எந்த ஊரு எங்கிருந்து எங்கு வந்து உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லு. கம்சராஜன் கேட்ட போது வசுதேவன் எது சொல்வான்? ஐயாவே கம்சம் அண்ணா வடக்கே வடநாடு சூரநாடு தன்னாதில சூரராஜன் சூறாவள்ளி பெற்றெடுத்த திருமகன்தான் எந்த பேரு வசுதேவன். ஏன் நம்ம மாமா பையன் ரொம்ப நாள் ஆச்சு. மாப்பிளா வசுதேவா அப்பா அம்மா இல்ல. அங்கிருந்த ஆள் வரத்து போக்கும் இல்ல. கிடையாது கிடையாது. மாப்பிள வாங்க வாங்க என்று வரவேற்பு செய்து உங்களுக்காகத்தானே இவ்வளவு காலமும் நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா. சந்தோஷம் தாங்க முடியல கம்சராஜனுக்கு. ஆனந்த சந்தோஷம் கொண்டா கம்சமுடி ராஜா வசுதேவனுக்கு அன்னாகாரம் எல்லாம் கொடுத்து அரண்மனையிலே அமர வைத்தார். ஆமா. ஓய் மந்திரி என்ன வாருமியா என்ன இந்த கொட்டு மேல முழக்கத்தோட ஆமா சோசியரை உடனே போய் கூட்டிக்கிட்டு வாங்க. உடனே போய் கூட்டணுமா? மன்னா என்ன அடைச்சு வச்சு இன்னையோட 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஒரு வாரம் ஆச்சா? நம்ம பச்சை தண்ணியும் கொடுக்கல. ஆமா. சோசியர் இருக்காரோ இறந்துட்டாரோ? இருக்காரோ இறந்துட்டாரோ. ஏய் மந்திரி வாருமியா சொன்னதை செய்யும். ஆமா. சோசியர் உயிரோடு இருந்தா இந்த மாணிக்க மாலையை கழுத்துல போட்டு அவரு கழுத்துல போட்டு கொட்டு மேளத்தோட அவரை கூட்டிக்கிட்டு வாங்க. ஆமா. ஒருவேளை இறந்து போயிட்டாருன்னா அது எலும்பு கொண்டு வாங்க. எலும்பு இருந்தாலும் கொண்டு வாங்க. எழுந்து நினைக்கிறதுக்கா சூப்பி போட்டு குடிக்க. இல்ல யாவன உண்மையை சொல்லிருக்காருல. உண்மையை சொன்னா உத்தமன். ஆமா. அவருக்குள்ள கடமையை செய்யணும்னார். சரி அப்படி ஆகட்டும் என்று மந்திரிமார்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஐயா கொட்டு மேல முழக்கத்தோடு சோசியரை அழைக்க வாரா. அங்க கொட்டு சத்தம் கேட்கும் போது அந்த வேதியருக்கு கொடலை புடுங்குது. மாப்பிள்ள வரல போலுங்க. கொட்டு சத்தம் கேட்க கொடலை புடுங்குது அவருக்கு. ஓய் சோசியரே ஆமா நீர் தாமியா உண்மையை சொல்லியிருக்கியாரு. ஆமா ஆமா ஆமா. இந்த மாணிக்க மாலையை உமது கழுத்திலே போட்டு மன்னன் கம்சராஜ உம்ம கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். எதுக்கு கூட்டிட்டு சொன்னாரு? அத அங்கதாமியா கேட்கணும். ஆமா. அப்ப சோசியர் நினைக்காரு என்ன பெரிய பெரிய கோயில்கள்ல இந்த ஐயம்பந்தி கூட்டத்துக்கு இந்த ஐயம்பந்தி தேவாதைகள்ல 21 கூட்டம் 61 பந்திக்கு பத்தியோட சாஸ்தாவை மட்டும் தவிர்த்துட்டு ஆமா மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் சரி இந்த சிவரஞ்ச பெருமாள் சில கோயில்ல இருப்பாங்க. ஆமா அங்க இருக்கலாம். காலையில 5 மணிக்கு
ஆமா ஒரு பானை பொங்கல் இட்டு சிவமான பொங்கல் விட்டு சிவன்பானை பொங்கல் இட்டு செங்கிடா பலி கொடுப்பாங்க. ஒரு செங்கடா வெட்டுவாங்க. அது செங்கிடாவா இருப்பதனால் செவ்வரளி மாலை போட்டு வெட்டுவாங்க. நம்ம மனுஷனா பிறந்துட்டோம். அதனால மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறானா என்று கண்ணீரை வடித்தா அந்த பாப்பா மாலைய வாங்கி கழுத்துல போட்டாரு. அப்பவே காவு உயிர் போச்சு. அரை உயிரும் குறை உயிரா போச்சா. அங்கிருந்து வந்தார் கமசமன்னா. மாப்பிள்ள வந்துட்டாரா? போய் பயப்படாதரோ. ஆமா மாப்பிள்ள சொன்னத மாதிரியே வந்துட்டாரு. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாரு. அப்ப நான் போயிட்டு வரேன் ஐயா. எங்க போறியாரு? என்னுடைய மனைவி இருக்காளே. ஆமா கல்யாணி ஆச்சு. கல்யாணம் ஆச்சு. நான் வரும்போது உங்க ஓலைய பார்த்தேன். என்ன ஓலைய கண்டு? கல்யாண ஓலைய பார்த்தேன் ஐயா. ஐயோ என் மனைவிக்கு எனக்கும் 60ஆம் கல்யாணம். ஆமா நான் 2 முடிச்சுதான் போட்டேன். இன்னும் ஒரு முடிச்சு போடணும். உங்க ஓலை என் கைக்கு வந்து சேர்ந்துடுது. அந்த மரண ஓலை வந்துருச்சா? ஓய் 20க்கு 20 எங்க மாப்பிள்ளை இல்லாம ஏங்கி தவச்சுக்கிட்டு இருக்கு. கல்யாணம் முடிக்கணும்னே. ஆமா உமக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு அவசரமா? அவசரமா இருமியா கல்யாண நாளெல்லாம் குறிச்சிட்டு கல்யாண சாப்பாட சாப்பிட்டுட்டு போறமே. ஆமா பண்ணா எட்டி இழுக்கப்படாது. சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும். சட்டு போட்டுனே என்ன 8 நாளைக்குள்ள கல்யாண தேதிகளை குறித்தார். வசுதேவனுக்கும் தேவகி பெண்குடிக்கும் திருமணத்தை முடிக்க 56 தேசங்களுக்கு அறிக்கையை கொடுத்து எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்து கருவூர் பட்டணத்து மக்களுக்கு அறிக்கையை கொடுத்தார். கல்யாணம் சிறப்பா நடக்கு. சரி இந்த கமசராசன் ஓலை அனுப்பும் போது எப்படி அனுப்பியிருக்கான்? என் தங்கை தேவகி கல்யாணத்தை பார்க்க தவறாமல் வர வேண்டும். எல்லாரும் ஆணையிலையும் குருதியில வரணும். அது அவங்களுடைய சௌரியம். ஆமா ஆணையில வரக்கூடியவங்க ஆணைக்குள்ள தீனி கொண்டு வரணும். அப்படி உத்தரவு போட்டிருக்கான். குதிரையில வரக்கூடியவங்க குதிரைக்குள்ள தீனி கொண்டு வரணும். கையில வச்சுக்கணும். ஒட்டகத்துல வந்தா ஒட்டம் வந்து காணந்தான் திங்கும். ஒட்டகம் காணந்தீங்கம்மா பேர்தம் வந்தீங்க. ஆமா ஒட்டம் வந்தீங்களா? அப்ப எல்லாம் தேவையோ அத்தனை கையில வச்சுக்கொண்டீங்க. குதிரை தாமையா காணந்தீங்கும். அப்ப ஒட்டம் வந்து பேர்தம் வந்தீங்கம்மா பேர்தம் திங்கும். அப்ப என்ன மிருகங்கள் நம்ம ஆரம்போ சாப்பாடு கையில் வச்சுக்கணும். அதோட என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அடக்கத்தோட வந்துடணும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அடக்கத்தோட வந்துடணும். இங்க சாப்பாடு காப்பி கலர் எதுவும் கிடைக்காது. ஆமா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைக்காது. சரி வரும்போது அத்தனை வேகிக்கிட்டு வந்துடணும். ஆமா கல்யாணத்துக்கு போட்டனையா போனா அதுக்கு போட்ட என்ன மொய் செஞ்சாங்க. காதல கேட்டு யாரும் வராம இருந்தீர்கள். ஆனா ஆமா உங்க வீட்டுல வந்து நாங்க ரூபாய் வாங்கி போடுவோம். ஆமா உண்மைதானே. 56 அரச மன்னர்களும் வருகின்றார்கள். கூட்டம் நாட்டம் வருது. தேவகைக்கும் வசுதேவனுக்கும் திருப்பூட்டினார்கள். ஆமா கமசராஜ ஒவ்வொருத்தங்களும் கெட்டுச்சோறு கட்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே சேர்த்து சோறு பொட்டணம் கட்டி கொண்டு வந்திருப்பாங்களா? சொல்லியிருக்காருல சாப்பாடு சௌரியம் எல்லாம் கையில கொண்டு வந்துடணும்னு அவங்க உத்தரவு போட்டிருக்காங்களா? அவங்க கொண்டு வந்த புளியோதரையும் சரி கெட்டுச்சோறு மாமா காணத்தவையில் கொண்டு போனாவோ. அப்படியே கெட்டுச்சோறுக்கா? ஆமா அது 8 நாளைக்கு தான் ஒளிஞ்சியாதா? ரசம் வச்சு அப்படியா? ஏப்பா தேன் அமரமால இருக்கும். காணத்தவையில் ஒளிஞ்சியாதா? 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னா? அன்னைக்கே தாக்கு பிடிக்காது. ஆமா அது கொஞ்சம் புளி கிளி வச்சு சேர்த்து அரைக்கணும். அங்க புளி வச்சா நல்லா இருக்காது. அப்படா சின்ன கூட இருந்து கூட அது பிறகு 1 வாரம் கழிச்சு பாருங்க அது சாப்பிடவே முடியாது. ஆமா நல்ல மணக்கும். இல்ல கோயில் வந்து அப்படிதான் கொண்டு போவாங்க. புளி ஊத்தி விரைவி கொண்டு போவாங்க. கெட்டுச்சோறு கொண்டு போவாங்களா? அவங்க கெட்டுச்சோறு அவுத்தாங்க. ஆமா கமசராஜன் கூட்டத்தை பார்த்தான். யார்கிட்ட பார்த்தான்? இந்த கூட்டத்துல உள்ளூர் ஆள் வந்திருக்கான்னு பாக்குறான். ஒரு சனவல்லி என்று பார்த்தாரு. உள்ளூர் ஆளு ஒண்ணு வரல. ஆமா சபையோர்களே ஓ யாரும் இப்ப பந்தி போஷணம் வைக்க கூடாது. ஆமா யாரும் சாப்பிட கூடாது. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு உள்ளூர் ஆளு ஒண்ணு வரல. ஆமா அதனால வீடு வீடா போய் மொய் ரூபாய நான் வாங்கிட்டு வந்துருந்தேன். வீடு வீடா போய் மொய் பணம் இருக்கணுமா? பட்ன பிரதேசம் முன்னால் பந்தி போஷணம் பின்னாலதான் அப்படின்னு உத்தரல போட்டான். அவன் வார்த்தையை மறுத்து பேச முடியாத தேவகையவும் வசுதேவனையும் அலங்காரம் செய்து ஆமா பட்டத்து யானை மீது அமர வைத்து அலங்காரத்தை செய்து பவனி வருகின்றார்கள். ஆமா பவனி வரும் வேளையில தேவகிய கண்ணுக்கு தான் அதிசய கனியதைத்தான் அவ
அவ கண்ணுக்கு தெரியுதியா? ஓ தெரியுதோ தெரியுதோ. என்ன அதிசய கனி? என்ன தெரியுது? ஒரே மரத்துல ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து. ஆமையா, ஒரே கனி, ஒரே கனியா இருக்கு. அதுதான் அதிசய கனி, பசியாப்பழம். பசியாப்பழமா? இந்த மரத்துக்கு அடியிலே துர்வாசக முனிவர் தவம் இருந்தார். ஆமா. குளித்து நீராடி வந்து இந்த கனியை அருந்துவோம் என்று அங்க குளிச்சு இங்க குளிச்சு எவனா பசி வரைக்கும் பொறுக்காதல. அப்ப நம்ம குளிச்சுட்டு வருவோம், வந்த பிறவாது சாப்பிடுவோமே. பசியோட இருப்பாரு. அப்படி யார்கிட்ட பாக்காரு? கனிய காங்கல. அவர் கங்கைக்கு சென்ற போது தேவகி அந்த கனியை கண்டா. ஆஹா, அண்ணா அண்ணா அந்த மரத்துல ஒரு கனியை பாத்தியா? அண்ணா பாத்தியா? யார்கிட்ட பாத்தியா? ஒரு அதிசயமா இருக்குதே அண்ணா. சரி, ஒரே மரத்துல ஒரே ஒரு பழம் தானா? ஒரே மரத்துல ஒரு பழம் தான் பழுக்குமா? ஆமா. அப்படியா? அந்த காலம் நம்ம ஐயா பூலுடையார் வாசல்ல மருகாத்தலையில இந்த புளிய மரத்துல ஒரு பழம் தான் பழுக்குமா? வருஷத்துக்கு ஒரு பழம். அந்த ஒரு புளியம்பழத்தையும் தொட்டியில தண்ணியை ஊத்தி பொதுமை போட்டுருவாங்களாம். வந்த ஆட்களுக்கு சோறு கறி பொங்குவாங்கல்ல வெளியூர் ஆட்கள், புளி கொண்டு வர வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். அந்த தண்ணியை கொண்டுகிட்டு போய் தான் குழம்பு வைப்பாங்களாம். அந்த புளி தண்ணியை வச்சு அந்த ஒரு மரத்துல ஒரு புளியம்பழம் பழுத்தது. அப்ப அதே மாதிரி ஒரே ஒரு மரத்துல தெய்வ சக்தி உள்ளது. ஒரே ஒரு மரமடியிலே ஒரே ஒரு மாங்கனி. அப்ப அந்த ஒரு மரத்துல பூ வச்சு பிஞ்சு விட்டு காயாகி கனியாகி ஒரே ஒரு மாங்கனிக்கு ஆசைப்பட்டா தேவகி. அப்ப அந்த ஒரு கனிக்கு தான் இதனால இதுவரைக்கும் ஆசைப்பட்டிருக்கா. 8 நாள் ஒரு வாரம் அலைஞ்சிருக்காரு, அவருக்கு கிடைக்கல. கேளுங்க ஆமானு. இந்த மாங்கனி அதிசயமாக இருக்கும் கனியை தனக்கு வேணும் என்றார். ஆமா. கமசமுடிராஜன் பார்த்தான், தங்கைக்கு இல்லாத ஒரு கனி யாருக்கும் இருக்கப்படாது. உலகத்துல இருந்து என்ன செய்ய முடியும்? அம்பாள் எய்தான் அக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வராங்க. 8 பங்குல வைக்கணும். 8 பங்காக வெட்டி கொடுத்தார். ஆமா. 7 பங்கு சாப்பிட்டா 8வது பங்கு கையில மிச்சம் இருக்கு. துர்வாசக முனிவர் மரத்தை பார்த்தார், மரத்துல கனி இல்லை. என்னடா இது? குளித்து நீராட போகும்போது கனி இருந்தது, இப்ப இந்த கனி இல்லையே. ஞானத்தால் அறிந்து பார்த்தார், தேவகி இந்த கனியை அருந்தி கொண்டிருக்கிறார். ஏ கம்சா, நான் அருந்தும் கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக வெட்டி கொடுத்தாயோ? ஆமா. பிடியடா சாபத்தை. பிடி உனக்கு சாபத்தை. ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பிறக்கும் பிறக்கும். 8 பங்குக்கும் 8 குழந்தைகள் பிறக்கும். பிறக்கும். அதுல 8வது பிறக்க ஆண் குழந்தை மாலை சுத்தி பிறப்பான். ஆமா. மாமன் தலைய அறுப்பான்டா. தாய் மாமன் தலைய அறுப்பான் என்ற அசரியர் வாக்கு கேட்டது. சரி, காதல கேட்டான் கம்சராஜன். இடுப்புல இருந்த உறவாள உருவனா. அப்படியே வாழை உருவுதாரலாம், வாளால வெட்டுவோம்ல சொல்லாரு. வாழை கொண்டு பார்த்தார் மந்திரி. மன்னா, மனக்கோலத்தில் பெணக்கோலம் காண்க கூடாது, அதுவும் கொலப்பாவும் கொடுக்கும். இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க தங்கச்சியவும் மாப்பிள்ளையவும் ஒண்ணு சேர்க்க கூடாது, அப்படித்தானே? 2 பேர்களையும் 2 கல்லறையில அடைச்சு வைங்க, காவலுக்கு ஒரு ஆளை வைங்க. தாளக்காரர் வைக்கலாம். தாளக்காரருக்கு ஒரு 5000 மாசம் கொடுத்தா நல்லா காவல் காப்பாரு. யாவனா விடிய 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 காவலுக்கு நம்மளால முடியுமா? சில கிழவியை தான் காவல் வைக்க முடியும், அவதான் தூங்க மாட்டா. ஒரு அழகான தாய் கிழவி. ஆமா. கொழுப்பில்லாத கிழவி. அப்புறம் எலும்புதான் மேல வத்தல் வத்தலமா இருப்பா. கொழுப்பில்லாத கிழவினா என்ன? என்னது கொழுப்புனா என்னங்க? என்னது என்ன கேக்க? உடம்புல கொழுப்பு அதிகமா இருந்தா தூக்கம் கடுமையா வரும். கண்ணுக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஆமா,
சாயண்டுக்காரருக்கும் தாளக்காரருக்கும் படுத்த நிமிஷத்திலே குரட்டை வந்துருது. ஆமா அவருக்கு அசதி அவருக்கு தெரியும். அது அசதியில வரக்கூடிய குரட்டை இல்ல. நம்ம நினைக்கும் அலுப்புல குரட்டை போடுதமனு. ஆமா யாராருக்கு வயிறு தொந்தி இழுத்துருக்கோ ஆமா அவங்களுக்கெல்லாம் குரட்டை கண்டிப்பா வரும். ஓ தன்னாகல தூக்கம் வந்துருமோ? தாளக்காரெல்லாம் படுத்த நிமிஷத்திலேயே கர்ற கர்ன்னு அங்க இழுக்கும் பாத்துக்கோங்க. ஏப்பா கிரிட்டடி புரிட்டடிங்க. ஆமா அப்ப தன்னாகல தூக்கம் வந்துரும். தூக்கம் வந்துரும். வரதான செய்யும் நமக்கும். வராம இருக்குமா? நாமெல்லாம் தூங்கி இன்னையோட 13 நாள் ஆச்சு. ஏ அப்பா 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 அப்பா. ஆமா அம்மா போன வெள்ளிக்கிழமைக்கு முத நாள் முழிச்சது. ஏ அப்ப என்ன முடிச்சிட்டு தான் இருக்கு? கிடையாது. ஆமா நான் அதையும் வேண்டாம்னு சொல்லிருங்களேன். ஏமனா முழிச்சுக்கிட்டு இருந்தா முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தூக்கம் வரவே வராது. வருமா? வராது. நான் நேர்ந்திருக்கேன். ஆமா சிவராத்திரிக்கு மட்டும் முழிக்க மாட்டேன். மாசி 30 முழிக்காம நேர்ந்திருக்கேன். அப்படியா? அந்த காலத்துல சிவராத்திரிக்கு விடிய விடிய முழிக்கத்தான் செய்யணும். இப்ப அப்படி யாரு முழிக்கா? சிவராத்திரி அன்னைக்கு தானே 6 மணிக்கே தூக்கம் வருது. என்ன செய்ய முடியும்? விடிய விடிய எங்க முழிக்க? அப்ப நம்ம எல்லாம் அங்க காவலுக்கு லாயக்கப்படாது. அப்ப யாரு முடியும்? அந்த இருக்கவ பாருங்க நம்ம பெரியம்மா அந்த கோயில் மேல. ஏ அப்பா அவ்வளவு மாதிரி ஒரு ஆளை பார்க்கணும். ஏமனா விடிய விடிய எண்ணெய் ஊத்திக்கிடுங்க. கமசராஜன் ஒரு தாய்க்கிழவியா அழைத்தா. ஆமா தாய்க்கிழவி என்ன இந்தா உனக்கு 5000 பொன் வெகுமதி. சம்பளத்தை வச்சுக்கோ. 500 பேட்டா காசு வச்சுக்கோ. இதெல்லாம் எதுக்குயா? எதுக்குயா? என் தங்கை தேவகைக்கு நீ காவலுக்கு இருக்கணும். ஆமா 40 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்கப்படாது. ஆமா 41ஆம் நாளையிலே செத்தாங்கிற செய்தியை மட்டும்தான் நீ சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கமசன் இதுக்கு தான் உனக்கு சம்பளம். ஆமா வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. ஆமா அவன் தாய்க்கிழவி கம்சராஜா நீ சம்பளம் கொடுக்க நான் வேலை பார்த்து தான் ஆகணும். சரி ஆனாலும் 41 நாள் வரைக்கும் உன் தங்கச்சிக்கு பச்சை தண்ணியே கொடுக்கப்படாதுங்க. இப்படிலாம் சொல்லுதியா? இரவும் பகலும் தூங்காம முழிச்சிருந்து காவல் காக்கணும்னு சொல்லுதே. ஆமா அதனால எனக்கு ஒரு கட்டு வெத்தலை வாங்கி தாயம்பா. 40 நாளைக்கு வேணும்ல. 2 வெத்தலை போடணும். அது காணாதுதான். எடு ஒரு கட்டு இருக்கான்னு பாப்போம். இது ஒரு கட்டு இருக்கு, நிறைய இருக்கு. கொண்டா பாப்போம். ஆமா என்ன இருக்குல்ல ஒரு கட்டு வெத்தலை. அப்பா இதுலயுமா கம்சம்? அப்ப வெத்தலை இதுலயுமா கஞ்சம்? பாக்கு போயில ஏழுப்பான மொயில இருக்குல்ல ஒரு கட்டு இருக்கு. ஆமா பத்தாப்பாய்க்கு வந்தா வாங்கிடுவோம். வாங்கிடுவோம். கம்சராஜா கொட்டப்பாக்கு இருக்கா? பாக்குனா இருக்குல்ல. வெத்தலை வச்சுக்கோங்க, பாக்கு வச்சுக்கோ. ஒரு பாக்கு காணுமா? ஒரு கொட்டாமடியரா வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு காக்கில பாக்காத வேண்டாமையா? அப்ப காக்கில களிப்பாக்கு கொடுத்தாங்க வைப்போம். கம்சராஜா வெத்தலை பாக்கு தந்துட்டியே. ஆமா டப்பி சுண்ணாம்பு இருக்கா? ஒரு மானல சுண்ணாம்பு நீத்தி போட்டுருக்கேன். டப்பி சுண்ணாம்பு தான் மனமா இருக்கும். அப்படியா? டப்பி சுண்ணாம்பு இருக்கா? அதையும் கையில கொடுத்தாரு. ஆமா கம்சராஜா எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு. என்னது? அந்த பழக்கம் இல்லப்பா. யாழ்ப்பாணம் போயில போடுவேன். அது என்ன ஒரு பாக்கெட் கையில வச்சுக்கோ. அதையும் போட்டுக்கோ, போயிலையும் போட்டுக்கோ. யாழ்ப்பாணம் போயில ஒரு பாக்கெட் காணுமா? வாங்கி தந்துக்கிட்டு உனக்கு ரோல் வாங்கி. அதான் ஒரு நாளோ. ஆமா 41 நாள் வரைக்கும் நான் காவலுக்கு போயிட்டு வரேன். ஆமா என்று வெத்தலை பெட்டியை கையில எடுத்தா, ஒரு கம்ப ஊனிக்கிட்டா, ஒரு ஊன்றுகோல் கையில எடுத்தா. ஆமா கொடி கல்லு 41 பிறக்குனா. அப்படி சீனிக்கல்ல பிறக்குதா? சீனிக்கல்லு முந்தியில முடிஞ்சா. ஆமா கல்லு ஏன் பிறக்குதா தெரியுமா? எதுக்கு? வயசு காலத்துல 4 அயத்திரப்படாது. இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சதுன்னா ஒரு கல் எடுத்து அடுத்த அறையில போடுவாளாம். இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கழிஞ்சதுன்னா அந்த கல்லை போய் எண்ணி பாத்துக்கிடலாம். ஆமா இப்படியே 41 நாள் காவலாக இருக்கிறா. நாளுக்கு நாளா கமசன் தங்க தேவகியானவா ஆகாயவாணியை எண்ணி அவள் அழுது புலம்பினா. அம்மா ஆகாயவாணி உன்னை போல பெண்ணல்லவோ ஆகாயவாணி அம்மா காப்பு கட்டிய தோசை உண்டு கணவன் முகம் பார்க்கல மூடிந்த தோசை உண்டு மான் முகம் முத்தா கண்ணி முத்தா அவ முகங்கள் எல்லாம்
முகமெல்லாம் அடிப்பாளா அடிப்பாளா பவளம் போல கண்ணீரைத்தா 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 பக்கமெல்லாம் அடிப்பாளா அடிப்பாளா பவளம் போல கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா ஐயா கண்ணீரை பக்கமெல்லாம் அடிப்பாளா அப்படி தேவகியா புலம்பும் போது ஆகாயவாணி அமோ வாய்வி தேவனுடைய மகிமையினால அம்மையா தேவகி கோட்டைக்கும் வசுதேவனுடைய கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார். இரவோட இரவு சுரங்கப்பாதை அமைத்து அந்த சுரங்கப்பாதையின் வழியாக வந்து ஆமா சுவாமி தேவகி பெண்ணானவள் தன் கணவனை கண்டார். ஆகா அன்னாகாரம் அருந்த சொல்ல வேண்டும் என்று ஆமா அவ உடுத்திருந்த பட்டாட முந்திய கிழித்தார். சரி தரையிலே விரித்தார். தன் தரையிலே சிவனை எண்ணினா ஆமா தலவாழை இலையாக வந்தது. தலவாழை இலையாக வந்தது சுவாமி. முந்திய கிழிச்சு போட்டா தலவாழை இலை வந்தது. இப்ப இலைய போட்டோம்னா கிழிச்சிருந்தோம் நம்ம. ஆமா ஒரு குத்து புளி மண் அள்ளி வச்சா பொடி அரிசி சோறாச்சு. மண் அள்ளி வச்சா சோறா வருது கபகா. 21 கற்களை பிறக்கி வைத்தாய். 21 வகை கறி கற்பின் மகிமையினால ஆண்களுடைய அணுக்கருவத்தால அத்தனை வந்து கையை தட்டினா அப்பளம் வந்தது. கையை அலம்பினா ரசம் மோறு பாயாசம் அத்தனை வந்தது. ஆமா கணவனை அன்பா கூப்பிட்டா. சரி சுவாமி சாப்பிடுங்க உண்ணுங்கோ 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 என்று உபசரித்தா. உண்ணுங்க உண்ணுங்க என்று உபசாரத்தை செய்து நம்ம வீட்டுல அப்படி கூப்பிடுவாளா? ஆமா எவா கூப்பிடுவா ஓ போட்டு வச்சிருக்கு பொங்கி வச்சிருக்கேன் போட்டு தின்னும். இல்லட்ட போட்டு படப்பு வச்சிருக்கும்பா. போட்டு தின்னும். போட்டு படப்பு வச்சிருக்கு படப்புல போய் மேயும்பா. அந்த காலத்துலலாம் ஏயா ஏயா சாப்பிடுவாங்க. நேரம் என்ன ஆகுது குளிச்சிட்டியல்ல தின்னாறு பூசுங்க வாங்க சாப்பிடுங்க ஐயா அப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்ப அப்படி இல்ல உங்க காத்துல யாரலையோ நான் படப்பு தோசை சுடவா. ஆமா தோசை சுடவா சட்டா போட்டு உமா சுடவா. நான் எப்ப தட்டுல சோறு வச்சிருக்கேன் அங்க வாரியாரு இங்க வாரியாரு திங்க மாட்டேங்காரு. அப்ப நம்ம நாட்டு பெண்களை போய் சொல்லுவா அப்படி 2 உருண்டை சாப்பிட்டாரு. ஆமா 3வது உருண்டை சாப்பிடணும். 3.25 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 4 முடிஞ்சு போச்சு. மாயமா மறைந்தார். ஆமா ஐயோ கனவே வச்ச எச்சியை அருந்துவதுதான் பெண்களுக்கு வேலை. ஆமா உண்மைதானே. இந்த தேவகி பெண்ணானவள் வசுதேவன் அருந்தின எச்சியை அருந்தினா. அந்த சாப்பிட்டா அவ அருந்தின மகிமையினால ஆமா ஐயா ஆண்டவன் பகவானுடைய அருளால பகவானுடைய அனுக்கிரகத்தினால இப்ப வீட்டுக்காரர் எச்சி சோறு வச்சா சாப்பிடுவாளா? அது யாரு சாப்பிடுவா? அதெல்லாம் இப்ப ரொம்ப நின்னு போச்சு. ஆமா 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 அந்த காலம் தாத்தா சோறு வச்சு சாப்பிட சொன்னாங்கன்னா ஏ அப்பா ஐயா அவரு வேண்டாம் வேண்டாம் பாரு இந்த அம்மா கோதி கோதி போடுவாங்க தட்டுல. கிளவி ஆப்பிட்டு கோதிக்கு தட்டு எத்தா பரிசு இருக்கும். இங்க பெரிய சொல வளர்த்து இருக்கும். ஒரு தாம்பளம் மாதிரி அகல தட்டா இருக்கும். ஆமா இந்த அகல தட்டுல சோத்தையும் போட்டு கோதி போட்டு ஒரு கிண்ணத்துல கூட்டு வச்சு ஆமா ஒரு சட்டியில குழம்பு வச்சு குழம்பு சட்டி நிறைய கொண்டு வச்சிரும். ஒரு செம்புல தண்ணியும் வச்சு ஆமா அடுத்து ஒரு தட்டுல உப்பள்ளி வச்சு உப்பு வச்சு இன்னொரு தட்டுல ஊறுகாய் அடுத்து தயிர் ரசம் ஆமா இத்தனை ஏனமும் வந்துரும் வீட்டுக்காருக்கு முன்னால சாப்பிடுறதுக்கு. ஆமா அத்தனை ஏனத்தையும் கொண்டு போய் கழுவி அடுத்த கவத்தணும்ல. இப்போ ஆமா மொத்தமா ஒரு தட்டுல சோத்தை போட்டுற வேண்டியது. அதாவது குழம்பு கோதி ஊத்தி கறியை வச்சு அதுல குழம்ப ஊத்திக்கிட வேண்டியது. ஆமா சைடுல ஒரு பொரியல் அந்த ஓரத்துல வைக்க வேண்டியது. ஆமா ஆமா அப்பளத்தை ஒரு பக்கத்துல வைக்க வேண்டியது. கடையில பாத்திர கடையில விற்காங்கல்ல ஆமா அது என்னது அந்த குழியா இருக்குல்ல என்னது விருந்தாளி தட்டு. ஓ விருந்தாளி தட்டா மாப்பிள தட்டு. ஓ மாப்பிள தட்டு. அப்ப அந்த தட்டுல கொண்டாந்து எல்லாம் அடக்க கொண்டாந்து கோதி வச்சிருவா. அப்ப அவர் சாப்பிட முடியுமா? முடியாது. வெறுத்து போகும்ல. அவரு சும்மா வந்தாருன்னா சாப்பிடுவாரு. குவார்டர் அடிச்சுட்டு அப்படி சாப்பிடுவாரு. ஆனால் ஒண்ணு கண்டு வறுக்கணும் இல்லாட்ட உண்டு வறுக்கணும் இருக்காரு.
ஆமா இல்லாட்டா அவர் சாப்பிட அப்ப முடியாது. அவன் தாத்தாமார்கள் வேண்டாம் வேண்டாமனா பாட்டிமார்கள் கொதி 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 வைப்பா. அவர் சாப்பிட்டாருன்னா லாலா கடையில அல்வா வெட்டினது மாதிரி இருக்கும் சாப்பாடு. அப்ப மிச்சம் வச்சிருந்தா அப்ப சாப்பிடத்தான் செய்வா. இப்போ நீங்க 7 சரக்கு அடிச்சிட்டு வந்து ஆமா இலை எங்க இருக்கு, தட்டு எங்க இருக்கு, சோறு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப அகல பிள்ளை தாய்மார்கள் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்கல்ல. ஆமா ஆனா தேவகி பெண்ணானவா தன் கனவை வச்சிருந்த எச்சியை சாப்பிட்டா அவ அருந்தின மகிமைனால என்னையா அன்ற மாதம் குளிமாறந்தா குளிமாறந்தா அதுவே குளி கற்பமானா கற்பமானா போடு 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 குளி கற்பமானா போடு 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 போடு. அவ முற்று குளி மறந்தா முழுகாம இருப்பாளா நங்கை குளி மறந்தா குளி மறந்தா 40 நாள் ஐயா 41 நாளாச்சு. காவலும் முடிஞ்சு போச்சு. தாய் கிழவி நினைக்கால இன்னைக்கு 41 நாள் ஆச்சு. 41 பச்சை தண்ணி குடுக்கல. குடிக்கலையா இருக்காளோ இறந்துட்டாளோ தெரியலையே. கல்லறைக்குள்ள இருக்காளோ இறந்து போனாளோ. தாய் கிழவி ஓடோடி வந்து கை பிடித்து பார்த்தா அதோ திறந்து அப்படி கையை பிடிச்சு பாக்கா ஐயா கற்ப நாடி ஓடுது. ஆமா சுவாமி. ஏ தேவகி ஏ தேவகி என் கண்ணுல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருந்தனே எப்படி அம்மா நடந்துச்சு. ஏ கிழவி இப்படி இப்படி நடந்துச்சு. தாய் கிழவி ஆமா இப்படி விவரம் எங்க அண்ணன் கிட்ட சொல்ல. எங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிராத. ஆமா நான் பெத்து பெருகி நாட்டுக்கு போகும்போது உன்னை புள்ளதுக்கு கூட்டிட்டு போறேன். உன்னையவும் என் கூட கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா அவன் தாய் கிழவி பார்த்தா இவன் அண்ணன் கிட்ட சொல்ல கூடாதுங்க. ஆத்தாடி நான் உன்ன மாதிரி பொண்ணும் புறம் பேசுவேனா. பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானா. என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துராது. உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒழுங்கா புறன்னு பேசுவாங்க. ஆமா உண்மைதானே. சொல்ல மாட்டோம்னு சொல்லுவா. அவன் பார்த்தா தாய் கிழவி இல்லையா இவ சொல்ல கூடாதுங்க. அண்ணன் கிட்ட சொல்ல கூடாதுங்க. சொல்லாம இருந்தா அவன் நம்ம கழுத்தை அறுத்துருவானே. கம்சராஜன் கழுத்தை வெட்டிடுவானோ. அவன் கம்சங்கோட்டை ஓடி வாரா. வாராள தாய் கிழவி ஏ வாரும் ஐயா கம்சரா. கம்சராஜா நீரோ 7 அடுக்கு மாளிகைக்கு மேல நிக்கியாரு. ஆமா நான் சொல்லும் ஒரு செய்தி உமக்கு தெரியணும்னா கீழே இறங்கி வாங்க. கீழே இறங்கி வரும். ஆமா அவன் பார்த்தான் கமசராஜ என்ன தங்கச்சி செத்துட்டா போலுக்கு அது சொல்லத்தான் வராளோ என்று சந்தோஷமா வருகின்றான். ஏ தாய் கிழவி எங்க வந்த? என் தங்கை என்ன ஆனா? ஐயா கமசமண்ணா அதைத்தான் நான் உண்மையே சொல்ல வந்திருக்கேன் ஐயா. ஐயா கேளு கேளு கம்சராஜா கிழவியுட வார்த்தைகள் வடக்கே வடநாடு அந்த வடநாடு தேசத்தில் மயில் என்ற ஆண்மையில் மேல் வரக்கும் பெண்மையிலும் தரையில் ஆடும் பெண்மையில கண்ட போது ஆண்மையில் அது கண்ணீர் வழியா. ஏ கம்சராஜா கம்சமுடி ராஜா வடக்கே வடநாட்டிலே மயில் என்ற ஒரு சாதி பருவகால வந்த ஆண்மையில் மேல் பறக்கும் பெண்மையில் தரையில் ஆடும். பெண்மயிலை கண்ட ஆண்மையில் மோகம் கண்ணீர் போல் ஒழுகும். அதை பெண்மையில் கொத்தி திங்கும். கொத்தி தின்ற 30ஆம் நாள் மயில் குணமுடனே முட்டையிடும்.
அதுவும் காணான கம்சா சுத்தமான பறவை மயில் என்பதற்காக தேசிய பறவையாக அதை வைத்திருக்கிறார்கள். ஏ கேளு கம்சமுடி ராஜா ஐயா கம்சராஜா, ஏ கம்சமுடி ராஜாதி ராஜமன்னா அப்படி கண்ணீர் ஒழுகுவதை அருந்தின மகிமையினால் 30வது நாளையிலே மயிலும் முட்டையிடும். ஆமா சாமி. கோழி என்ற ஒரு சாதி பருவகால வந்துதானா அது குப்பைய கிளைக்கும். கிளைத்த 21 நாளையிலே குருபையோடு முட்டையிடும். கேளை கேளை கம்சமன்னா ஏ கம்சராஜா, கோழி குப்பையை கிளைத்த 21 நாளையில முட்டையிட்டு அதுல இருந்து 22 நாள் வரைக்கும் முட்டையை அடகாத்து கெச்சு கெச்சுன்னு குஞ்சு வரும்ல. அப்படியா? ஆமா. கேளே கேளே கம்சமன்னா பன்னி என்ற ஒரு சாதி பருவகால வந்துதானோ சாக்கடையில் பலகுட்டி போடும் அப்பா எருமை என்ற ஒரு சாதி அத பருவகால வந்துதானா வக்கலில சொரணமான 10 அது சோக்கான கன்று போடும். கேளை கேளை கம்சமன்னா ஆடி மாதத்தில அடகாத்து வீசும் அப்பா. கேளை கேளை கம்சராஜா அப்பியகாத்திய மாதத்தில அடமலை சாரலில அத்தி பிலாவதுதான் மின்னலோட வேகம் பட்டு அது கப்பிலையும் கொப்பிலையும் அத்தி கிளைகளையா காய்க்கும் அப்பா. சித்திர மாதத்திலே செனந்த பெருங்காத்து காத்தனோட வாசம் பட்டு காத்தனோட அடடே ஆத்துத்தாள பூக்கும் அப்பா. ஏ தாய் கிழவி, காட்டை கட்டி மலையை கட்டி பேசிய என்ன காரணம்? கம்சராஜா, அதே மாதிரி கல்லறைக்குள்ளே இருக்க உன் தங்கச்சி எப்படியோ கர்ப்பமானா. தாய் கிழவி 5000 பொன் சம்பளம் 500 வெகுமதி. ஆமா ஆமா கொடுத்தமல உனக்கு ஒரு கட்டு வெத்தலை யாழ்ப்பாணம் போயில கொடுத்த ஆக்கில பாக்கு. ஆமா யாழ்ப்பாணம் போயில தப்பி சுண்ணாம்பு. சரி இதெல்லாம் உனக்கு கொடுத்தனே. நீ காவல் காத்த லட்சணம் இப்படித்தானா? கம்சராஜா, கம்சராஜா என் கண்ணுல எண்ணெய ஊத்திக்கிட்டுலாம் நான் காவலுக்கு இருந்தேன். எப்படி நடந்துச்சோ எனக்கு தெரியலையே கம்சராஜா. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஒரு 10 மாதம் பொறு. 10வது மாதம் தங்கைக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் ஐயி உணராம கொப்புள் கொடி அறுக்காம அப்படியே கொண்டு வந்து நான் உங்கட தந்துருதான்ப்பா. கம்சா உன் கையிலே கொண்டாந்து தாரன் என்று சொன்னா கிழவி தலை தப்பிச்சுது. தலை தப்பிச்சு போயிட்டா. தேவகி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து. ஆமா சுவாமி. 10ஆம் மாதத்திலே பரிபூர்ண கர்ப்பத்திலே ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். ஆமா. கொப்புள் கொடி அறுக்கல, ஐய உணரல, அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த கம்சன் கையில கொண்டாந்து கொடுத்தா ஐயா பெண் சிசுவு. ஆமா. பெண் சிசுவு என்று பார்த்தானா, பச்சை மதலன்னு பார்த்தானா, கை குழந்தையை கையில் எடுத்தான், காலை பிடித்தான், கிருகிருன்னு சுத்தினான் தலைய. நடக்கல் இருக்கலாம். நடக்கல்லுல ஓங்கி ஒரு அறை சண்டால பாவி காலை பிடிச்சு தலைகள் வீச்சுன்னு வேடு. ஐயோ தெய்வமே, எப்படி போச்சு? வீச்சுன்னு போச்சா? இப்படியே வருஷத்துக்கு ஒரு குழந்தை, அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா 7 ஆண்டுக்குள் 7 குழந்தைகளையும் பெற்றெடுத்தா. 7 குழந்தையும் கொன்னுட்டான். 7ஐயும் கொன்னுட்டான். ஆமா. இந்த 7 உயிர் திருப்பால் கடல் போய் முட்டி நிக்கிறது. அப்படியே செக முட்டி நிக்கி. என் பெருமாள் பார்த்தார், இப்படி ஒரு கஞ்ச கம்சனை வதம் செய்வதற்கு உண்டான காலம் நெருங்கி விட்டது. காலமும் அவனுக்கு படுவச்சு நாள் வருது. ஆகையினாலே ஆமா இந்த கஞ்ச கம்சனை வதம் செய்யணுமான
முடிக்கணுமானா நாம் கொடுத்த வாக்குப்படி ஆமா இனிமே நாமல் தான் ஒரு அவதாரம் 8வது பிள்ளையாக எடுக்க வேண்டும். நம்மதான் பெருமாள் அவதாரம் எடுக்கணுமா? தேவ முனிவர்களுக்கும் அசுர அரக்கர்களுக்கும் இன்னல் இடைஞ்சல் தாங்க முடியாம ஆமா அசுர அரக்கர்களை எதிர்த்து போராட திருப்பால் கடல்லே தேவாமிர்தம் கடைந்தார்கள். ஆமா தேவ முனிவர்களும் அசுர அரக்கர்களும் முன்னிலையிலே தேவாமிர்தத்தை கடைந்து என் பெருமாள் ஒரு மோகினி வடிவத்தை கொண்டு அமிர்தத்தை பலமாறினாராம். எல்லாரும் ஒரு ஆப்பையில ஒவ்வொரு கரண்டி வச்சார்ல. அசுர அரக்கர்களும் தேவ முனிவர்களை போல் வடிவத்தை கொண்டு அந்த கூட்டத்தோட இருந்து தேவ முனிவர் கூட்டத்தில் போய் உட்கார்ந்தார். ஆமா என் பெருமாள் அமிர்தத்தை பலமாறினார். எல்லாரும் இடையில ஒவ்வொரு ஆப்பை வச்சுக்கிட்டு வராரு. இவங்கள மாதிரி அவங்க வேஷம் போட்டாங்க இல்லையா? ஆமா இதை அறிந்தார் என் பெருமாள் சிவ நாராயணமூர்த்தி. எப்படி அறிந்தார்? என்ன இந்த இலையில சாப்பாடு வைக்கும் போது சிலவங்க பாத்திருக்கீங்களா படக்குன்னு எடுத்து ருசி பார்ப்பாங்க. அவியல வச்சோட கவக்கு நாடி வாயில போட்டுக்கிடுவோம். அதனுடைய டேஸ்ட். ஆமா ஆனா அசுர அரக்கர்கள் தேவாமிர்தத்தை என் பெருமாள் இலையிலே பலமாறும் பொழுது ஆமா பொற்கிண்ணத்திலே பொற்கரண்டி எடுத்து அமிர்தத்தை தேவாமிர்தம் பலமாறும் போது நம்மளுக்கு அடுத்தாக்களையும் கிடைக்கலையோ. ஆமா மறுபடியும் இலையில வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ. நம்ம சுயரூபம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு படக்குன்னு தூக்கி முழுங்கிட்டாங்க. முழுங்கின பிறகு ரூபம் தெரிஞ்சான்னு தெரியலன்னா என்ன? ஆமா உண்மைதானே. என் பெருமாளாகப்பட்ட கண்ணன் சிவன் நாராயணமூர்த்தி கையில இருக்கும் அமிர்த கரண்டியை கொண்டு ஓங்கி மண்டையில அடித்தார். இந்த ஆப்ப கரண்டி வாங்கி மண்டையில அடிச்சிட்டாரு. மண்டை 2ஆக வகுந்து விட்டு மண்டை 2ஆ போகுதா பத்தியலா? ராகு கேதுவாக இருந்து இவர்களுக்கு முற்றி மோட்சம் கொடுப்பதற்காக என் பெருமாளாகிய கண்ணன் அவதாரம் எடுத்து முற்றி மோட்சம் தருவேன் என்றாராம் அன்று ஒரு காலத்திலே. சாமி சிவன் நாராயணமூர்த்தி சொன்னாராம். ஆமா அதனால என் பெருமாள் அந்த கட்டங்கள் நாமளுக்கு நெருங்கி விட்டது என்று நாமல் போய் தேவகைக்கு 8வது மைந்தனாக பிறக்கணுமானா நம்ம அவதாரம் செய்யணும். தங்கையாகிய பார்வதா தேவி ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்த கோனார் அவர் மனைவி யசோதையா அவர்கள் 2 பேர்களுக்கும் ஏகபோகமான வசதி. காடு கரைகள் நஞ்ச புஞ்சைகள் உண்டு. அவர்கள் உட்கார்ந்து மோர்கடைய காலியும் பொன்னாலே இருந்து மோர்கடைய இருப்பு சேரும் தங்கத்தாலே பிடித்து பால் கறக்க பிடிகயிரும் முன்னால அனைத்து பால் கறக்க அனைத்து பால் கறக்க அவருக்கு அணகயிரும்